ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்புங்கய்யா. ஐயா ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் இறுதியில வருது. ஸோ என்னைக்கு ஆரம்பிக்குது? அத பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி ஏன் முக்கியத்துவமா நம்ம பார்க்கணும்? நெறைய பேர் ராகு கேதுனாலே ரொம்ப பயப்படுறாங்க. சனிக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு கெடுதல் வருது. ஒரு தப்பான முடிவுலாம் நம்ம குடுத்துருவாங்க. ஏன்னா ராகு கேது தான் இந்த உலகத்தையே சொல்றது அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையில ராகு கேதோட வேலை என்னங்கய்யா? நல்ல கேள்வி. ஏன்னா மக்கள்கிட்ட இப்போ குரு ஒருத்தர் தான் நல்லவர். ம். மற்ற கிரக பயிற்சியெல்லாம் பயப்படுற பயிற்சியாக இருக்குன்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் தவறு. அப்படி இருந்தால் எனக்கு நல்லது பண்ணுதுன்னு ஏன் சொல்லணும்? ம். ராகு கேது எனக்கு நல்லது பண்ணுது, சனி பயிற்சி எனக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு ஏன் சொல்லணும்? அது எப்பவுமே கெடுக்கிறதா இருந்தால் அப்போ அது அது கெடுதல் தானே பண்ணணும். கண்டிப்பா. அப்போ என்ன அர்த்தம்னா, உலகத்தில் பிரபஞ்சத்தில் நன்மை தீமை சுபர் அசுபர் அப்படின்னு கிரகங்களை பிரிக்கும்போது ம். ஒளி கிரகங்கள் சுபரா பண்ணணும். ஒளி சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒளி கிரகங்கள் சுபத்துவம். ம். அதுபோக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது இது ராகு கேது அதுக்கு உருவமே கிடையாது. ம். அது நிழல் கிரகம், வெட்டுப்புள்ளி. ம். சூரியன், பூமி, சந்திரன் சார்ந்த வெட்டுப்புள்ளி. ம். ஸோ அதனால் இப்போ அது சனி இருள் கிரகம், ரொம்ப தொலைவில் இருக்குது. சூரிய வெளிச்சத்துக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட் நெகட்டிவ் அப்படின்றது பொதுவான சுபர் அசுபர்னு பிரித்தோம். ஏன்னா இருள் சார்ந்த விஷயத்த சொல்றாங்க. பாரம்பரிய ஜோதிடத்தில் இப்போ கருப்பு கலர் ஏன் யூஸ் பண்ணுறோம் சனிக்கு? ம். இப்போ அதே மாதிரி ராகுவுக்கும் ப்ளூவு கருப்பு தான். அதே மாதிரி நம்ம இப்போ இது என்ன அப்படின்னா, இது வெட்டுப்புள்ளிகள் அப்படிங்கிறதுனால இது ஜோதிட ஆரம்பத்தில் ராகு கேதுக்கள் இல்லை. ம். அதுக்கப்புறம் யுகங்கள் மாறும்போது கலியுகத்தில் தான் இதனுடைய தாக்கம் அதிகம். ம். ராகு கேதுனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்னு சொன்னால் நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம்னு சொன்னால் கலியுகத்தில் தான் அது எஃபெக்ட். அதனால தான் வாரத்தில் 7 நாள் தானே இருக்குது. ம். 7 கிரகத்துக்கு. ராகுகேது கிழமை இல்லையே. அதனால் கலியுகத்தில் தான் இந்த ராகுகேதுக்கு மகிமை. ம். அப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குணாதிசய ரீதியில் அவர் கெட்டவர் தான். ராகுவும் கெட்டவர் தான், கேதுவும் கெட்டவர் தான், சனியும் கெட்டவர் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் சில நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. ம். இப்போ வீட்டில் குப்பை இருக்குது, சுத்தம் பண்ணணும். குப்பை கெட்டது தான், சுத்தம் பண்ணாதானே நல்லா இருக்க முடியும். கண்டிப்பா. அது மாதிரி ராகுங்கிறதும் கேதுங்கிறதும் ஆசைகளை கொடுத்து அதை நம்மளை வழிநடத்துகிற விதத்தில் நம்மளை வழிநடத்துகிற நேரத்தில் பாவ புண்ணியங்களுக்கு பலன் தருது. அப்போ புண்ணிய பலன்களுக்கும் அது வேலை செய்யுது. அதனால் அது வெறும் கெடுதலே எல்லாருக்கும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பெரும்பான்மை ராகுதசை நடக்கிற அப்படின்னு பார்த்தாலும் மோஸ்ட்லி அப்படி இல்லைங்க. ராகு திசையில் கோடிக்கணக்காக தமிழகத்தையே ஆண்டவங்க இருக்காங்க. கரெக்டாக ராகு திசை 18 வருஷம், அதில் 3 டைம் ஆண்டிருக்காங்க ஜெயலலிதா அம்மா. அப்போ ராகு அது கெடுத்துருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? யோகம் கொடுத்துருக்கு. அதனால் யோககாரகன், போககாரகன் அப்படிங்கிற நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் காரகங்கள் எடுக்கும்போது நிறைய இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நேயர்களுக்கு உங்களுடைய பிறப்பு புள்ளி என்ன, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறக்கிறீங்களோ உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது சனியினுடைய பங்களிப்பு என்ன, இதை நீங்கள் பார்க்க தவறிட்டீங்கன்னா தான் நீங்கள் பயப்படணும். அதாவது நம்ம ஜென்ம ஜாதகத்தில் ராகு நல்லவரா கெட்டவரா அவங்க 4 பண்ணல உட்காரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு சனி கெட்டவர், அதே ராகு அப்படிங்கிறவர் நல்லவர். இப்படி 12 லக்னங்களுக்கும் அந்த நட்சத்திர பொசிஷன் ரீதியாக நல்லது கெட்டது பாவ ரீதியாக பிரிக்கணும். அப்படி பிரித்து நம்ம பிறக்கும்போது அவங்க எந்த ஸ்தானத்தில் எந்த ஸ்ட்ரென்த்தில் வலிமையோடு உட்கார்ந்துருக்காங்களான்னு பார்த்து தான் கெடுதலை செய்கிறாங்கன்னா பயப்படணும். நல்லது செய்கிறாங்கன்னா நம்ம தாராளமாக அவங்கள வழிபட்டு இயக்கலாம். இப்போ நாம் ஏன் நிறைய பதிவுகளில் சனிக்கெல்லாம் வழிபட சொல்கிறோம்?
கெட்டதை குறைக்கிறதுக்காக நான் என்றைக்குமே வழிபட்டு சொல்லவே மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் சனி கிரகம் கெட்ட கிரகமாக இருக்குதுன்னா திருநள்ளாறு போக சொல்லவே மாட்டேன். காரணம் என்ன? அதனுடைய எனர்ஜியே நெகட்டிவ், உங்களுக்கு அது செட் ஆகாது. அப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக அதே சனி வந்தாருன்னா போங்க, யோகத்தை அள்ளி தருவார். அது மாதிரி தான் ராகுவுக்கு காலகஸ்தியை தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால் இப்போ நேயர்கள், இப்போ நம்ம இந்த விஷயத்தில் என்ன செய்யணும்னா, குருவே கெட்டவராக ஒரு சில ஜாதகங்கள் இருக்கும். அப்போ நாம் குரு பயிற்சி சந்தோஷத்தை கொடுக்கணும் மட்டும் மொட்டையாக நினைக்கக்கூடாது. அதனால் இதை ராகு கேது பயிற்சி அவசியமானது. 18 மாதம் இருக்க போகுது ஒரு ராசியில், 1.5 வருஷம். ஆமாம். இதில் பெயர்ச்சி பலன் சொல்கிற முறையில் அந்த பெயர்ச்சி நாள்கள் வேறுபடுவதற்கு காரணம் 2 விதமாக பார்க்குறாங்க, ட்ரூ நோடு மீன் நோடுன்னு. அதனால் ட்ரூ நோடு எடுக்கிறது தான் நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டம். அதனால் ட்ரூ நோடு ராகு என்னுடைய தேதி பெயர்ச்சி தேதி நவம்பர் 25ஆம் தேதியே பயிற்சி ஆகுது. நவம்பர் 25 கும்பத்தில் இருக்கிற ராகு மகரத்துக்கு போறாரு. அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு போறாரு. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஐயா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ரிஷபத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் எந்தவித பலன்களை தருது, எப்படி இருக்குங்க? 9ல் வர்றாருங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது அருளுக்கு நல்லது, பொருளுக்கு நல்லது இல்லை. இதான் சுருக்கமாக சொல்கிறோம். அப்போ நாம் கேள்விக்கு தகுந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ பொதுவாகவே 2, 6, 10 தான் பணம், சம்பாத்தியம், உழைப்பு, தொழில். இப்போ இந்த 9ஆம் இடங்கிறது பாருங்க, அந்த 2, 6, 10 நெகட்டிவாக பண்ணுற இடம். 2க்கு 8ஆம் இடம் தான் 9ஆம் இடம், 6க்கு 4ஆம் இடம், 10க்கு 12ஆம் இடம். அதனால் புறம் சார்ந்து இவங்களுக்கு இது நன்மை செய்வதில்லை. ஆனால் ஒரு மாற்று வழி, மாற்று சிந்தனை அல்லது உறவுகளில் ஒரு புதுப்பிச்சு செய்கிறது, தெய்வ அனுகிரகம். என்ன சார் தெய்வ அனுகிரகம்னா காசு கொடுக்காதான்னு கேட்கக்கூடாது. மக்கள் இதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. யாருக்கு 9 வேலை செய்தோ ஞானியாக இருப்பாங்க, ஞானிகிட்ட பணம் இருக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே அருள் இருந்தால் பொருள் இருக்காது. அதனால அருளுக்கு நல்லா இருக்குங்க, பொருளுக்கு கஷ்டம்தான். அதாவது குடும்பத்துல ஒற்றுமை எல்லாம் இருக்கும், உறவு சார்ந்த விஷயத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஆமா, சரிங்க. இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? திடீர்னு அந்த 18 மாசத்துல அந்த மூவிங் கம்மியாயிடும். இதே நீங்க 9ஆம் இடத்து தொழிலை செஞ்சீங்கன்னா நல்லது. 9ஆம் இடத்து தொழில் என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் டிராவல் ஏஜென்சி நடத்துறீங்க. அது உங்களுக்கு வாய்ப்பு வச்சு தானே, அது பண்ணுறது நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங் ஏஜென்சி பார்க்கணும், நல்லா இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கும். சேல்ஸ் எல்லாமே மார்க்கெட்டிங்னா நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லி தர்றீங்க, ப்ரொஃபஸராக இருக்கீங்க, அது நல்லா இருக்கும். ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்ட தொழில், புரோகிதராக இருக்கீங்க, ஜோதிடராக இருக்கீங்க, இல்லை குருமார்களாக இருக்கீங்க, ஒரு ட்ரஸ்ட் நடத்துறீங்க, ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் லைன் நல்லா இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் நடத்திட்டு இருக்கவருக்கு யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்கள பாதிக்கும், எல்லாரையும் பாதிச்சிடாது. இப்போ உங்களுக்கு ராகு கேது திசை நடக்கலைன்னா இதை பற்றி ஒரி பண்ணிக்கூடாது. ராகு கேது திசையோ புத்தியோ அந்தரத்தில் வந்துச்சுன்னா இந்த 18 மாதம் புறம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லை, அதாவது பொருளுக்கு. இப்போ இதை நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி, மார்க்கெட்டிங் ஒரு சம்பளம் வாங்குற வேலையில் இருக்கீங்கன்னா பிரச்சனை, கமிஷன் தொழிலாக பிரச்சனை இல்லை. இப்போ 9ஆம் இடத்துல ராகு வராருங்கய்யா, அப்பா கிட்ட இந்த கருத்து வேறுபாடு கம்மியாகுமா? எப்பவுமே நம்ம மக்கள் என்ன நினைக்கிறதுன்னா, கிரகம் இருந்த இடத்த பிரச்சனை பண்ணிடும்னு நினைக்கிற கான்செப்டே தப்புங்க. இப்போ நம்ம அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்கிறோம்னா, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை செய்யும். அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் 18 மாதம் ராகு மகரத்தில் இருக்கும்போது எத்தனை கோடி பேர் பிறப்பாங்க உலகத்தில் இந்த 18 மாதத்தில்? அத்தனை பேரில் நீங்கள் சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அத்தனை பேருக்கும் அப்பாவை இது பண்ணுறதுன்னா ஆகிற காரியமா? அப்பாவுக்கு எடுத்துன்னு சொல்ல முடியுமா?
அப்போ ப்ராக்டிக்கலாக ஒத்து வராத விஷயம். கிரகம் இருந்த இடம் கெடுக்கும் அப்படிங்கிறதையே கான்செப்டே விட்டுட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, சர்க்கியூட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ராகு வந்து ரிஷபராசி காசு தர்றவர். 2ல் தான் அவர் நட்சத்திரம் இருக்கு, 6ல் 10ல் இருக்கு. காசுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். அப்போ அவருக்கு இன்சார்ஜ் என்ன, அவருக்கு வந்து டிசிக்னேஷன் என்ன, அவர் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம். அது போய் 9ல் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலுக்கு வந்து பிரச்சனை ஆகுதுன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி 9ஆம் இடம் பத்தி கேட்கும் போது அங்க 9ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்கணும். இப்ப ரிஷபராசிக்கு 9ஆம் வீட்டுல சூரியன் இருக்காரு, சந்திரன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு. இவங்க எல்லாமே மாதக்கோள்கள். அப்ப அவங்க ஜாதகத்துல யாருக்கு வந்து 9ஆம் பாவம் பிரச்சனையா இருக்கோ அவங்க பார்த்துக்கிட்டா போதும். இப்ப நீங்க கேட்கறதுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, தலை மேல பாம்பு வர்றதா எடுத்துக்கலாம். 9ஆம் இடம்னா அப்பான்னு சொல்றோம்ல, அப்பாவை வந்து லக்னமா ராசியா வச்சுக்கோங்க, அப்பாவை ஸ்தானமா வச்சுக்கோங்க. அங்க வந்து ராகு உள்ள வர்றாரு. அப்ப அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கலாம், அப்படி எடுத்துக்கோ. உறவுகளை பாதிக்க, உறவு சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி எப்படி இருக்கு? கணவன் மனைவி அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் சரின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற நிலைமை வந்துடும். எப்பவுமே பாருங்க, 3ஆம் இடம் 9ஆம் இடங்கிறது வந்து ரொம்ப எமோஷனலா க்ளோஸும் இல்லை, நான் சண்டையும் போட மாட்டேன் அப்படி. இப்ப நம்ம இஷ்டத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போறோம்ல, அந்த வாழ்க்கை நல்லா விட்டு கொடுத்து போறது. ஆமா, அப்படித்தான். சிறப்பு சிறப்புங்க. கடன் சார்ந்த விஷயத்துல கம்மியாகலாம். கம்யூனிகேஷன், அதே மாதிரி வழக்குகள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒன்று சேருவது, இதெல்லாம் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள் இல்லையா? அதான் கடனையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஓ, கிளியர் பண்ணிக்கும். கடன் எத்தனாம் இடம்? 6ஆம் இடம். ரிஷபராசிக்கு துலாம். அங்கிருந்து எண்ணுங்க, இது 4ஆ வருது. அப்ப அந்த இடத்த இது தடுக்குது, அந்த இடத்த வளர விடாம கட் பண்ணுது. அப்படின்னா கடன் குறையும் அர்த்தம். இந்த இடத்துக்காக பிரச்சனை எல்லாம் போட்டிருந்தாங்க உறவினர்கிட்ட, அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். அதை வந்து கொஞ்சம் அப்படியே மீடியமா கொண்டு போயிடும். இப்ப சிம்ம ராசி தான் ரிஷபராசிக்கு வீடு மனை. அந்த இடத்த இதை ஒன்றும் கெடுக்கிறது கிடையாது. ஆனா கேது திசை நடக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. ராகு நடக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, கேது நடக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை. 3ஆம் இடத்துல இருந்து எப்பவுமே 3 வந்து 4க்கு 12 நாளை கிடைக்கும். அம்மானுடைய சுகம், சொந்த பந்துக்கள், மாற்றங்கள், இப்படியெல்லாம் நடக்கும். இப்போ வீடு மாறுறது, இடம் மாறுறது, வீடு விற்கிறது, இதெல்லாம் நடக்கும். ரிஷபராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? என்ன, காசு விஷயத்துல தான். சேமிச்ச காசை எதையாவது ஒன்றுல போட்டு செலவு பண்ணி இது லாக் பண்ணிடாதீங்க. ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய விஷயத்துல போயிடாதீங்க. இப்ப நிறைய கமாடிட்டிஸ் அது இதுன்னு இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாது. சிறப்பு சிறப்பு. இப்ப 2ஆம் இடத்துல தான் ராகுனுடைய பொட்டன்ஷியல், அதுக்கு 8ல் இருக்காரு. கேஷை காலி பண்ணுவாருன்னு புரிஞ்சுக்கோ. சிறப்புங்க, ரொம்ப அற்புதம் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கிறீங்க. நன்றி.